ஒருவேளை இன்றைக்கு தேவையோடு கூட நீங்க இங்க வந்திருக்கலாம். தேவைகள் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். தேவைகள் பெருசா இருக்கலாம். ஒருவேளை உங்க தேவைகள் எல்லாம் பெருசா இருக்கலாம். இந்த பெரிய தேவைகளை யாரு சந்திக்க கூடும், யாரு இந்த தேவைகளை நிவர்த்தியாக்க கூடும் என்று கூட உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கூட வரலாம். இந்த தேவைகள் சந்திப்பதற்கு எத்தனை வருஷம் ஆகுதோ, எத்தனை ஆண்டுகள் ஆகுதோன்னு சொல்லி கூட ஒரு கலக்கத்துல வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். நான் சொல்கிறேன், பெரிய தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். சங்கீத புஸ்தகம் 23:1 வாசிக்கிறோம். அப்ப கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படிங்கிறான். அவரைய மேய்ப்பருங்க. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறதுனால நான் செய்வதெல்லாம் என்ன பண்ணுவாருங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஒருவேளை இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு இன்றைக்கு ஒருவேளை குறைவில் இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு தேவையோடு கூட நீங்க இங்க வந்திருக்கலாம். தேவைகள் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். தேவைகள் பெருசா இருக்கலாம். ஒருவேளை உங்க தேவைகள் எல்லாம் பெருசா இருக்கலாம். இந்த பெரிய தேவைகளை யாரு சந்திக்க கூடும், யாரு இந்த தேவைகளை நிவர்த்தியாக்க கூடும் என்று கூட உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கூட வரலாம். இது எத்தனை வருஷம் ஆகுதோ கவனிங்க. இந்த தேவைகள் சந்திப்பதற்கு எத்தனை வருஷம் ஆகுதோ, எத்தனை ஆண்டுகள் ஆகுதோன்னு சொல்லி கூட ஒரு கலக்கத்துல வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். நான் சொல்கிறேன், பெரிய தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டுவோம். பெரிய தேவன் சொல்லுங்க, பெரிய தேவன் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய தேவைகள் அவருடைய பார்வையில ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் பாருங்க, என்னுடைய தேவைகளை காட்டிலும் என் தேவைகளை சந்திக்கிற என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. கண்ணுக்கு புலப்பம் வராது, சந்தேகம் வரும் பாருங்க. எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி புலப்பம்லாம் வரும். அதான் கர்த்தர் சொல்றாரு, நீ அறியாதது எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன் அப்படிங்கிறார். அறிய முடியாது, புத்திக்கு எட்டாது, ஆனா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நான் சொல்றேங்க, பெரிய காரியம் நடக்கும். விசுவாசத்தோடு உங்க ஏடிஎம் போய் சொருகுங்க, உங்க அக்கௌண்ட்ல பணம் வரும். விசுவாசத்தோடு என் பேங்க் அக்கௌண்ட் நிரம்புன்னு சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் உங்க பேங்க் அக்கௌண்ட்டை நிரப்பிடுவார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுங்க, பீரோல் நிறைய பணம் இருக்குன்னு சொல்லுங்க, கர்த்தர் பீரோல நிரப்பிடுவார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், வர 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 நான் ஈசாக்கை போல விருத்தி அடைவேன்னு சொல்லுங்க. அந்த பார்வை பேச்சு ரொம்ப முக்கியங்க. விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க, நான் வர வர விருத்தி அடைவேன், வர வர நான் விசாலமாவேன், இடதுபுறம் வலதுபுறம் இடம் கொண்டு பெருகவே, கர்த்தர் என்னை பெருக செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த பார்வையோடு கூட உங்க விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, செலுத்துங்க, பேசுங்க, பாருங்க, அதை பேசுங்க, அப்படியே ஆகும்.